அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லா சைவ மற்றும் வைணவ ஆலயங்களிலும் மார்கழி மாதம் சிறப்பு மிக்க வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி என்றால் எல்லா சிவபெருமான் ஆலயங்களிலும் ஈசன்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீல மேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் அருட்கடாட்சம் தருவார். காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவு வரும்போது பைரவருக்கென்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு முக்கியமாக நித்திய பூஜை விதி கூறப்படுகிறது. முக்கியமாக அவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் பரம்பொருள் சிவபெருமான் அருள்வார் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்லருள் கிட்டும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இவற்றினை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம். இது அவ்வளவு அற்புதம் நிறைந்த தீப வழிபாடாகும். முக்கியமாக சிவபெருமானின் மற்றொரு அம்சமாக இருக்கக்கூடியவர்தான் கால பைரவர். இவர் காலத்தையும் மனிதர்களையும் காக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார். ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். 6 தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளியார் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வங்கள் பெறலாம் என்பது ஐதீகமாகும். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலும் ஆயில்யம், சுவாதி, மிருகசீரிசம் நட்சத்திர தினங்களிலும் பைரவ பெருமானை வழிபட்டால் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிட்டும். தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிட்டும். சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் வழக்குகள் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி பரம்பொருள் பைரவரை வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத கண்டிப்பாக உங்களுடைய தொல்லைகளை நீக்கி நல்லொருள் கிடைக்கச் செய்வார். பஞ்சதீபம் என்பது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இவற்றை தீபமாக ஏற்றி வழிபடுவது சிறப்பம்சம். வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர்தான் ஸ்வர்ணா கர்ஜன பைரவர். வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அவரை வழிபடுவது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதனால் சிவனது அருள் செல்வம் கிட்டும். தாமரை மலர் மாலை, வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது இன்னும் கூடுதல் சிறப்பம்சம். முக்கியமாக ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படைத்து வந்தால் எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து யம பயம் மட்டுமல்லாது எவர் பயமின்றியும் நீண்ட நாள் வாழலாம் என்பது ஐதீகமாகும். தேய்பிறை அஷ்டமி திதிகளில் சிகப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கேற்றி விடமாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு 11 மணி அந்த அளவில் நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றினால், முக்கியமாக சாற்றி சக்கரநாமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், திருமணத்திற்காக தரமற்ற புரோகர்களிடம் ஏராளமான பணங்களை செலவு செய்து கொண்டு மனதில் ஒரு கடும் மனவேதனை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். முக்கியமாக பைரவர் வழிபாடு செய்வதனால் வறுமை மற்றும் பகைவர்களின் தொல்லைகள் யம பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தனலாபமும் வியாபார முன்னேற்றமும் பணியாற்றும் இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியை பெறலாம் என்பது முழு நம்பிக்கை. நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஸ்வர்ணாகர்ஜன பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினதோறும் தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுவதுடன் தேய்பிறை அஷ்டமியில், முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து பலவித மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வம் செழிப்பு ஏற்படும். வியாபாரிகள் கல்லாப்பட்டியில் ஸ்வர்ண ஆகர்ஜன பைரவர்
பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வம் பெருகி வளம் பெருகும் என்பார்கள். தினமும் பைரவர் காயத்ரியையும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும். வெள்ளம் கலந்த பாயாசம், உளுந்த வடை, பால், தேன், பழம், வெல்வம் இலைகளால் மூல மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். ஸ்வர்ணாகர்ஜன ரஷண பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தரும். வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டத்தில் இருந்தாலும் வெற்றியை அவர்களுக்கு நாடித்தரும். தன விருத்தியும் அடைவார்கள். பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு 18 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வித 9 பௌர்ணிகள் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக தன வரத்தை அடையலாம். நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம். 9வது பௌர்ணமின்று அவளில் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம். கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்மாஷ்டமி. இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது 30 தினங்களுக்குள் கண்டிப்பாக நிறைவேறும். சித்திரை பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் கால பைரவருக்கு விசேஷ தினங்கள் ஆகும். ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில் தான் பைரவர் அவதரித்தார். எனவே பரணி நட்சத்திரத்தில் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தை மாதம் செவ்வாய்க்கிழமையில் பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும். எல்லா அஷ்டமிகளும் பைரவர் விரதம் இருக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பு நாள் எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராடி பைரவரை மனதில் நினைத்து கொண்டு முழு மனதோடு வணங்க வேண்டும். பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடலாம். முக்கியமாக அன்று மாலை பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபட வேண்டும். வசதி குறைந்தவர்கள் ஒரு தீபம் மற்றும் ஏற்றி வழிபட்டால் போதும். மறுநாள் நவமி என்று காலையில் மீண்டும் கோவிலுக்கு சென்று பரம்பொருள் பிள்ளையார், சிவபெருமான், அம்பாள், பைரவை மற்றும் பைரவர் வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும். சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லது நடக்கும். பிறவி வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராது என உறுதிமொழி எடுக்க வேண்டும். சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பைரவ விரதத்தின் நோக்கமே கேடுகளை அழிப்பதுதான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.